நீங்க போறேன்னு சொன்னதும் கிடைச்சது என்னமோ என் கை நழுவி போற மாதிரியே இருக்கு. 2 நாள் தானே. ம், ம், ம். 2 டேஸ். சரி, இருக்கேன். அப்பாடா! ஹாசினி, ஆ? என்ன நின்னுட்டு இருக்க? அவங்கள ரூம கூட்டிட்டு போய் தங்க வை. நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்றேன். ம், ம் சரி ஜெயம்மா, வாங்க ம். போலாம். போ. ரொம்ப நன்றி. என்ன அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பாடு ஆ, ஆ, சமைக்கணும். வந்து வெஜிடேரியன் தான் இன்னைக்கு. ச்சே, எல்லாம் கெட்டு போச்சு. கடைசி நேரத்துல வந்து சொதப்பிட்டாங்க. நம்ம சந்தோஷத்துல இப்படி மண்ணள்ளி போட்டுட்டாங்களே. ரூமுக்கு கூட்டிட்டு போய் என்ன மந்திரம் போட்டிருப்பாங்க? அது என்ன 2 நாள் டார்கெட். இந்த 2 நாள்ல அப்படி என்னதான் நடக்கும்? போயே தீருவேன்னு அடம் பிடிச்சவன் ரூம்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது போகலன்னு சொல்றா. ஒருவேளை நம்ம லெட்டர் மேட்டர் தெரிஞ்சிருச்சோ? ஆஹா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மாயா. தெரிஞ்சிருந்தா இதுக்கு 2 நாள் அவகாசம். உள்ள அப்படி என்ன பேசியிருப்பாங்க? அந்த அம்மா இவள என்ன சொல்லி தடுத்திருப்பாங்க? ஒன்னும் புரிஞ்சுக்க முடியலையே. ஐயோ, உட்காருங்கம்மா. உங்களுக்கு இந்த ரூம் சௌகரியமா இருக்கும். நீங்க தங்குற மாதிரி எதுவும் எடுத்துட்டு வரல. ஆனா கவலைப்படாதீங்க, இங்க எல்லா வசதியும் இருக்கு. ம். நான் பொருளை நம்பி வாழறவில்ல. அதனால போற இடத்துக்கெல்லாம் எல்லா சுமையையும் கழுத மாதிரி சுமக்கிறதும் இல்ல. எனக்கு காடும் இந்த வீடும் ஒண்ணுதான். ஆனா இந்த மனுஷங்க எல்லாம் வாழ்க்கை பூரா முதுகுல, தோளுல, தலையில எதையாவது சுமந்துகிட்டே அலையறாங்க. பாரத்தை இறக்கிறது பயணத்துக்கு வசதின்னு இங்க யாருக்குமே தெரியறதில்ல. சரி, உன் வசதி என்ன? அம்மா, இல்ல, இங்க எல்லா வசதியும் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி என்ன வசதி இருக்கு? வேர்த்தா ஏசி இருக்கு, குளிர்னா ஹீட்டர் இருக்கு, கபோர்ட் ஃபுல்லா துணி இருக்கு, சாப்பிடுறதுக்கு எல்லாமே இருக்கு. போர் அடிச்சா கார்டன்ல நடக்கலாம், எங்கேயாவது போகணும்னா நிறைய கார் இருக்கு. இங்க எல்லாத்துக்கும் சர்வன்ஸும் இருக்காங்க. இத்தனை வசதிகள் இருந்தும் நீ எதுக்கு வெளியே போகணும்னு ஆசைப்படுற? எல்லாரும் வாழ்க்கையில எதுக்காக அலையறாங்களோ அது உன் வாழ்க்கை முன்னாடி கொட்டி கிடக்குது. ஆனா அத நீ கால்ல மிதிச்சிட்டு வெளியே போறேன்னு சொல்ற. ஆ, ஆ, சரி, சாப்பிடுறதுக்கு என்ன வேணுமா? ஒரு டம்ளர் மோர் மட்டும் கொண்டு வா, போதும். ம், நீயும் என்ன மாதிரிதான். நான் புரிஞ்சுகிட்டேன். நீ புரியாம அல்லல் படுற. இந்தாங்கம்மா. போதும். உங்களுக்கு வேற என்ன தேவைனாலும் கேளுங்கம்மா. தேவை எனக்கு இல்ல, உனக்கு தான் தேவை நிறைய இருக்கு. தேவைப்பட்டுதானே இந்த வீட்டுக்கே வந்த. வா, வந்து உட்காரு. உனக்கு அம்மா இல்ல இல்ல? அதனாலதான் நீயே உன் குடும்பத்துக்கு அம்மாவா மாறிட்ட. குடும்ப கஷ்டத்தை தோள்ல சுமக்கிற. அம்மாவை இழந்த மாதிரி
அப்பாவையே இழந்துடக்கூடாதுன்னு இங்க வந்திருக்கேன். அக்கா அக்கா விருப்பம் இல்லாம தானே நீ இங்க வந்த. ஆனா இப்போ நீயே விருப்பப்பட்டாலும் இங்க இருந்து போகவே முடியாது. என்ன சொல்றாங்க? நீ பிறந்ததுல இருந்தே உனக்கு கஷ்டம்தான். உங்க வீட்லயும் கஷ்டப்பட்ட, இங்கேயும் கஷ்டப்படுற, இதுக்கு மேலேயும் கஷ்டப்படத்தான் போற. அம்மா அதெல்லாம் பயப்படாத, நான் இருக்கேன். சாபங்களே வாழ்க்கையான உனக்கு நான் வேணும்னா ஒரு வரம் தரட்டுமா? நான் உனக்கு 3 மந்திரங்களை சொல்லித் தரேன். அதை உபயோகிச்சு உன் கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்துக்க. நீ இங்க வந்த நோக்கம் நிறைவேறினாதான் உன் கஷ்டம் தீரும்னா அதை இந்த மந்திரத்தினால நிறைவேற்றிக்கோ. என்னம்மா சொல்றீங்க? மந்திரமா? அது எதுக்கு? என்னால நம்பவே முடியல. படுற கஷ்டத்துக்கு எல்லாம் மந்திரம் தான் தீர்வுனா எல்லாரும் எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறாங்க? எல்லாத்தையும் மந்திரத்தாலேயே முடிச்சிடலாமே. எனக்கு இந்த மாய மந்திரத்துல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. எல்லாருக்கும் அது கிடைக்குமா என்ன? ஆனா நீ அதுக்கு தகுதியானவ. அந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறப்ப நீ ஒரு தடவையாவது ஏதாவது அதிசயம் நடந்துராதான்னு வேண்டியிருப்பல்ல, அந்த அதிசயம்தான் இந்த மந்திரம். என்ன இது? இந்த மந்திரத்தால ஏன் நோக்கம் நிறைவேறுமா? லாக்கர் ஓபன் பண்ணி எவிடன்ஸ் கிடைச்சா ஹிட்லர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. தான் சொந்த அக்கா மகன் ஜெயிலுக்கு போறது இந்த அம்மாக்கு கவலை இல்லையா? தெரிஞ்சும் எதுக்கு இந்த மந்திரத்தை எனக்கு தரேன்னாங்க? ஒரே குழப்பமா இருக்கே. உனக்கு தேவையானது இன்னும் கிடைக்கல. இந்த மந்திரம் அதுக்கு உனக்கு உதவும். இத வச்சு நீ வந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்கோ. சந்தேகமே படாத, நிச்சயமா இது உண்மை. என் வார்த்தையையும் மீறி உனக்கு சந்தேகமாவே இருந்ததுன்னா நீ வேணா முயற்சி பண்ணி பாரு. சரிம்மா. வா. புரிஞ்சுதா? இந்த மந்திரங்களை நீ எதுக்கு வேணாலும் உபயோகிக்கலாம். ஆனா நீ எந்த விஷயத்துக்கு இத பயன்படுத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 நாள்ல இந்த மந்திரங்களை நீ உபயோகிச்சுக்கலாம். சரிங்கம்மா. நல்லாரு நல்லாரு. மந்திரமா? 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 அம்மா இதெல்லாம் உண்மையா? ஏடிஎம்ல சரியா பின் நம்பர் போட்டாலே சில டைம் எரர்னு வந்துருது. இந்த அம்மா என்ன மந்திரம் தந்திரம்னு சொல்லிட்டு இருக்காங்க?
ஒருவேளை போலி சாமியாரோ? மந்திரம் பொய்யா இந்த சாமியார் பொய்யாங்கிறத விட நடக்கிற விஷயம் தான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? அந்த அம்மா ஹாஸ்னி கிட்ட நீ எதுக்காக வந்தன்னு தெரியும் சொல்றாங்க. அப்போ ஹாஸ்னி இங்க எதுக்காக வந்திருக்கா? ஆ, இவ எதுக்கு வந்தான்னு இந்த அம்மாக்கு எப்படி தெரியும்? அப்பாவை காப்பாத்த தான் வந்திருக்கேன்னு சொல்றா. அக்கா அதெல்லாம் விடுங்க. அந்த மந்திரம் என்ன பண்ணும்? தெரியல. ஆனா ஹாஸ்னி அந்த மந்திரத்தை எதுக்கு யூஸ் பண்றான்னு தெரிஞ்சா எல்லா மர்மமும் விலகும். நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா ஹாஸ்னி இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டலாம். அந்த 2 நாள் டார்கெட் அவளுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். ஐட்டம் சூப்பரா இருக்கே. இதுக்குதான் நல்ல வேளை நான் சமைக்கல. வேணிமா சமையல் சூப்பர். தேங்க்ஸ் மா. ஆஸ்னி இங்க வா. சரி, அகிலாண்டேஸ்வரி அம்மா என்ன பண்றாங்க? அவங்க தங்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? அவங்க சாப்பிட ஏதாவது கேட்டாங்களா? இல்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு? ஜெயம்மா, முதல்ல உங்க தங்கச்சி அம்மான்னு சொல்றத நிறுத்துங்க. ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பண்றது? எல்லாரும் அவங்கள கையெடுத்து கும்பிடுற இடத்துக்கு போயிட்டாங்க. மரியாதை கொடுத்துதானே ஆகணும். என் கூட பிறந்தவங்கிறதுக்காக அலட்சியமா பேசக்கூடாது இல்ல? தப்பு இல்ல? மிளகா சின்னதுதான், அதுக்காக கண்ணில் எடுத்து தேய்க்க முடியுமா என்ன? ஆளையே கொல்ற கொரோனாவுக்கு தடுப்பூசி சின்ன சைஸ் தான். உன்னை விட வயசுல மூத்த மருமகளுங்களுக்கு நீ சின்ன வயசு தான். மாமியார் ஆகல? போதும் ஜெயம்மா, நீங்க அம்மான்னு கூப்பிடுங்க இல்ல ஆத்தான்னு கூப்பிடுங்க. ஆனா அதுக்காக இந்த மாதிரி உதாரணத்தை சொல்லி என்ன கொல்லாதீங்க ப்ளீஸ். நல்லது சொன்னா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எங்க புரியுது? பெரியவங்க சொல்றது எல்லாமே நல்லதாயிடாது. ஓ, நான் இப்ப என்ன கெட்டதா சொல்லிட்டேன்? உன் புருஷனோட நீ சேர்ந்து வாழ நான் சொன்னது உனக்கு கெட்டதா படுதா? அக்காவும் தங்கச்சி ஒரே மாதிரி பேசுங்க. அகிலா, சிச்சி, அகிலம் ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? மந்திரம் சொன்னாங்க. கிண்டல் பண்ணாத. அவங்க என்ன சொன்னாங்க? சத்தியமா மந்திரம் தான் சொன்னாங்க. மந்திரமா? என்ன மந்திரம்? எதுக்கு சொன்னாங்க? 3 மந்திரத்தை என் காதுல சொல்லி நீ என்ன நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அதை நிறைவேற்றிக்கான்னு சொன்னாங்க. நோக்கமா? எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன அது புரியல? ஆஹா ஹாசினி, உன் நாக்குலதான் சனி குத்தாட்டம் போடுது. வாயை விட்டு மாட்டிக்கிட்டே. சொல்லு, எதுக்கு இங்க வந்த? அது கல்யாணம் பண்ணி மறு வீட்டுக்கு எதுக்கு வருவாங்க? நல்லா வாழ்றதுக்கு தானே. அதத்தான் அவங்களும் சொல்லிருக்காங்க. ஓஹோ, கரெக்ட் கரெக்ட். அகிலா அம்மாவுக்கு உன் மேல எவ்வளவு அக்கறைன்னு பாத்தியா? சரி, என்ன மந்திரம் அது? மத்தவங்களுக்கு சொன்னா மந்திரம் பலிக்காதான். ஓ, யார்கிட்டயும் சொன்னா பலிக்காதோ? சரி சரி, அப்ப யார்கிட்டயும் சொல்லாத. ஆனா ஜெயமா, இதெல்லாம் உண்மையா? மந்திரம் சொன்னா காரியம் நிறைவேறுமா? எனக்கு இதுலலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அவங்க சொன்னாங்களேன்னு நானும் கேட்டுட்டு வந்துட்டேன். என்ன ஹாசினி அப்படி சொல்லிட்ட? அகிலாண்டேஸ்வரி அம்மா என் கூட பிறந்தவங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல. உண்மையாவே அவங்க சக்தியுள்ள ஒரு சாமியார் தான். நானே என் கண்ணால பாத்திருக்கேனே. உனக்கு கொடுத்த மந்திரமும் கண்டிப்பா அந்த மாதிரி சக்தியான ஒரு மந்திரமா தான் இருக்கும். அகிலாண்டேஸ்வரி அம்மா கொடுத்த மந்திரத்தை வச்சு அவங்க சொன்ன மாதிரி உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அத பண்ணு. நீ என்ன ஆசைப்படுறியோ அதை நிறைவேற்றிக்கோ. என்னோட ஆசை உங்க மகனை ஜெயிலுக்கு அனுப்புறது தானே தெரிஞ்சா நீங்க இப்படி சொல்வீங்களா ஜெயம்மா?
இந்த மந்திரத்தை வச்சு எவிடன்ஸ் எடுத்துட்டா என் நோக்கம் நிறைவேறிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்ல நீங்களே நினைச்சாலும் நான் இருக்க முடியாது. இதெல்லாம் தெரிய வரும்போது உங்க மனசு கஷ்டப்படுமே. நான் என்ன செய்வேன்? என்ன யோசிக்கிற? அகிலாண்டேஸ்வரி அம்மா அப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா அதுல ஏதாவது இருக்கும். அத நம்பி நீ செய், உனக்கு நல்லதே நடக்கும். போ. சாமியார் சொன்னதெல்லாம் உண்மையா? இந்த மந்திரத்தை சொன்னா உண்மையிலே அது பலிக்குமா? அக்கா எனக்கா யோசனை எல்லாம் பண்றா? மந்திரத்தை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாளோ? சும்மா உளராதீங்க. மந்திரம் ஸ்லோகம் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். மந்திரம் எல்லாம் உண்மையா இருந்தா பெரிய பணக்காரங்க வந்து இந்த அகில அம்மாவை தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. தொழிலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த அம்மாவோட மந்திரத்தை வச்சே பெரிய பணக்காரங்களாயிடுவாங்க. அதை விடுங்க. நாய் முழு தேங்காவை கவிட்டு வந்து எப்படி தேங்கிறதுன்னு முழிக்கிற மாதிரி இவ மந்திரத்தை வாங்கிட்டு வந்து இப்படி தனியா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கா. என்னதான் பண்ண போறா? ஒருவேளை அந்த மந்திரம் உண்மையா இருந்தா மந்திரத்தை வச்சு என்ன பண்ணுவா? கண்டிப்பா நம்ம 3 பேரையும் அழிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவா. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? சும்மா இருங்க. பேயின்னு பேப்பர்ல எழுதினா பயப்படணுமா? ஏன் மாய மந்திரம்னா பயப்படுறீங்க? இவளே ஒரு டம்மி பீஸ். அந்த அம்மாக்கு காசா பணமா ஃப்ரீ தானேன்னு மந்திர தள்ளி கொடுத்துருச்சு. ஒன்னும் நடக்க போறது இல்ல, நீங்க பயப்படாதீங்க. பொறு. ஒருவேளை மந்திரம் நிஜம்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஐயோ, நமக்கு தான் அவ ஏதோ வென வைக்க யோசனை பண்றான். ஐயோ கர்த்தரே, அடிச்சே. பயத்துல நான் மதமே மாறிட்டேன். அதான் கர்மரி எனக்கு காப்பாத்து. யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சாலே முதல்ல ஹிட்லர் முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. யோ ஹிட்லர், என்னையா நீ ஏமாத்தின? இரு, 3ல ஒரு மந்திரத்தை சொல்லி உன்னை நான் காலி பண்றேன். அவரு வேஸ்ட். வேற யாருக்கு மந்திரம் சொல்லலாம்? Oh my God, அந்த 3 idiots-ஆ? ஐயோ, நம்மளதான் அவ டார்கெட் பண்றா. அந்த முப்பேரும் தேவியரை என்ன பண்ணலாம்? மந்திரத்தை வச்சு குரங்கா மாத்தி பழனி மலையில அலைய விட்டுருவோமா? ஐயோ அக்கா, அவ வாயில என்ன மூடுறா? அது கண்டிப்பா பத்திரமா இருக்க போகுது. போச்சு போச்சு. ஐயோ, அதான் எனக்கு இப்பவே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கா. ஐயோ, போச்சு என்ன? போச்சு. நெஞ்சு வலிக்குதா? அப்ப ரத்தம் வாய் வழியா வரப்போகுது. ஐயோ அக்கா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இப்பவே நான் செத்து அப்படியே நான் வானத்துல பறக்குற மாதிரி இருக்கு. அர்ச்சனாக்கா, என்ன உங்களுக்கு மட்டும் பயமே இல்லையா? யார் சொன்னது? ஐயோ, பயம் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஓ, பாடி ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் வீக்கா? சும்மா இருடி.